சொன்ன இல்லையா முதல்ல உங்களுக்கு இலக்கை அடைய வேண்டும், பெரிய ஆள் ஆகணும்னு ஆசை இருந்தது இல்லையா? வெயிட் காரணமா எதிர முடியல, ஆசை இருக்குது அதை செயல்படுத்த முடியல. ஆனா வெயிட் இருக்குது, வெயிட் ஒண்ணு ஒண்ணா குறையும். முதல் வெயிட் என்ன தெரியுமா? ஒரு இளைஞனுக்கு நீங்க இருக்கிற வெயிட் போதை பழக்கம், ட்ரக்ஸ், போதை பழக்கம். எல்லாரும் கூலிக்கு என்ன தெரியுமாடா? அப்படி கலர் எல்லாருக்கும் தெரியும். மொத்த பேருக்கும் ஆன்சு, கூலிப்பு, கணேஷ், இப்ப லேட்டஸ்டா கொஞ்சம் கஞ்சாலாம் சேர்ந்துருச்சு. இந்த பழக்கம் இருந்தால் நீ நல்லா படிப்பியா? படிக்க மாட்ட, உருப்பட மாட்ட. அப்ப இந்த பழக்கம்லாம் இல்லாம இருக்கணும். இந்த எடைய எங்க பண்ண தூக்கி தூரம் போட்டணும். இந்த நிறுவனத்துக்கு படிக்க வந்துருக்கிறல்ல, இந்த பழக்கம் எனக்கு வேண்டாம். அதை பெற்றவங்களும் கவனிக்கணும். என் பிள்ளை என் மூலத்தை நான் எப்ப பார்த்தேன்னு ஒரு ஞானி ஆகிட்டா நினைக்கூடாது. இதுல ஏதோ ஒண்ணு மாடி இருந்தான்னு அர்த்தம். சரியா? அவன் பாக்கெட்டை செக் பண்ண துணி துவைக்கும்போது பிள்ளைங்களை திருத்த வேண்டிய கடமை நமக்கும் இருக்கிறது. அதனால முதல் பழக்கம் நீங்க தூக்கி எறிய வேண்டியது எல்லாம் சொல்லு பாப்போம். பாய்ஸ் எல்லாம் சொல்லுங்க. எது? போதை பழக்கம். சொல்லு. போதை பழக்கத்தை தூக்கி எறியணும். ரைட்டு. ரெண்டாவது, இப்ப கொஞ்சம் லைட்டா இருக்கா? கொஞ்சம் லைட் ஆகி இன்னும் லைட் ஆகுமா? அடுத்த வெயிட் என்ன தெரியுமா? ஒரு இளைஞரை முன்னேற விடாம செய்யற வெயிட் என்னன்னா செல்போனு. அதை நட்ட விட மாட்டோம். போத ரைட் 2 மணி வரைக்கும் போற போக்கிலே படம் பார்க்கணும் இருக்கும். போத அதுல கண்டதையும் பார்ப்போம். போத அதுல பலாண்டு பார்ப்போம். போத நாங்க நாசமா போறதுக்கு மெயிலே இத செல்போன் கெட்டது இல்லை, அதை தவறா பயன்படுத்துறது கெட்டது. இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஃபாதர் கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஃபாதர் எங்களுக்கு ஃபீஸ் கட்ட பணமே இல்லை ஃபாதர். எவ்வளவு? 2000 ரூபாய். பையன் செல்போன் வச்சுக்கிறான், அது 18,000. அது வேற விஷயம் ஃபாதர். 18,000 செல்போன் வாங்குவீங்க, 2,500 ரூபாய் ஃபீஸ் கட்டுறதுக்கு கஷ்டப்படுவோம். ஏன்னா எந்நேரம் செல்போன். அதை நம்ம தொல்போஸ்ட் நிறுவனங்கள் ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால உள்ள மட்டும் வச்சுக்கிறது இல்லை. இந்த கேட்டை தாண்டினவன கடையில கொடுத்து வைக்கிறது, பக்கத்து வீட்டுல கொடுத்து வைக்கிறது, அதை வாங்கினே தான் போறது. அதை வாங்கினே போய் குளத்துல விடுறானோ கிணத்துல விடுறானோ தெரியாது, பேசினே உண்டு. அப்ப அடுத்து நாம குறைச்சிக்க வேண்டியது என்னது? எது? என்ன முறைக்கிறீங்க எல்லாரும்? இதெல்லாம் சொல்றீங்களா பாருங்க. நல்லா இருக்கீங்களா அப்படின்றீங்களா? நல்லா இருக்கணும்னா அதை விட்டுதான் படிக்கிற வயசுல இத குறைச்சுக்கிட்டு தான் ஆகணும். மூணாவது, இப்போ லைட்டா இருக்குதா? மூணாவது வெயிட்